வணக்கம். ஸ்டேட் பேங்கோட இன்டர்நெட் பேங்கிங் ஆப்ஷனை ஏடிஎம் கார்டு வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எப்படி இன்ஸ்டண்ட்டாக உடனே எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து பேங்க்கில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 நாள் 20 நாள் ஆகலாம். ஆனால் நெட்டில் உடனடியாக இன்டர்நெட் பேங்கிங் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி உடனடியாக எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு உங்கள்கிட்ட தேவையானது ஒரு ஏடிஎம் கார்டு, ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற ஏடிஎம் கார்டு இருந்தால் போதும். இப்போது கூகுள் சர்ச் பாரில் ஆன்லைன் எஸ்பிஐ அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். இந்த சர்ச் ரிசல்ட்டில் இங்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் கண்டினியூ டு லாகின் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ஏற்கனவே இருக்கிற யூசர் வந்து இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம கிட்ட இன்டர்நெட் பேங்கிங் இல்லாததுனால நியூ யூசர் ரிஜிஸ்டர் இயர்னு இருக்கு இல்லையா, இந்த நியூ யூசர் ரிஜிஸ்டர் இயர் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் இஃப் யூ ஹேவ் ஆல்ரெடி ஒப்டைன்டு ப்ரீ கிட், அதாவது நீங்கள் ஏற்கனவே இன்டர்நெட் பேங்கிங்கோட பாஸ்வேர்டு எல்லாமே பேங்க்ல அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா இதை செய்யாதீங்கன்னு சொல்லுது. பேங்க்ல அப்ளை பண்ணி நம்ம வாங்கலன்னா மட்டும்தான் நம்ம நேரடியாக இப்படி போயிட்டு அப்ளை பண்ண முடியும். பேங்க்ல வாங்கியிருந்தா இந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணக்கூடாது. இங்கே நம்ம ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோடனே ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகுது. எப்படி ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த நியூ விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அக்கௌண்ட் நம்பர் கேட்குது, அப்புறம் சிஐஎஃப் நம்பர் கேட்குது, பிரான்ச் கோட் கேட்குது. இந்த அக்கௌண்ட் நம்பர் மற்றும் இந்த சிஐஎஃப் நம்பர் இதெல்லாம் வந்து உங்களுடைய பாஸ்புக் வச்சு என்டர் பண்ணணும். உங்கள் பாஸ்புக்லேயே இருக்குது. உங்கள் பாஸ்புக்கில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பர் இங்கே என்டர் பண்ணிக்கணும். சிஐஎஃப் நம்பரை என்டர் பண்ணிக்கணும். பிரான்ச் கோடையும் உங்கள் பாஸ்புக்லேயே இருக்குது, அதை பார்த்து என்டர் பண்ணிக்கங்க. கண்ட்ரி இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், நீங்கள் ஏற்கனவே பேங்க்கில் கொடுத்துருக்கிற அந்த மொபைல் நம்பரை தான் இங்கேயும் நம்ம என்டர் பண்ணணும். பாருங்கள், இப்போ அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாச்சு, சிஏஎஃப் நம்பர் கொடுத்தாச்சு, பிரான்ச் கோடு கொடுத்தாச்சு, கண்ட்ரி வந்து இந்தியான்னு கொடுத்துட்டோம். ஏற்கனவே நம்ம ஸ்டேட் பேங்க்கில் கொடுத்த அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை இங்கே கொடுக்குறோம். நம்மளோட ஃபெசிலிட்டி ரெக்வயர்ஸில் வந்து ஃபுல் டிரான்சாக்ஷன் ரைட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஏன்னா ஃபுல் டிரான்சாக்ஷன் ரைட்ஸ் கொடுத்தோம்னா எவ்வளோ பணம் ஒன்றாலும் ஒரே நேரத்தில் நம்ம மற்றவங்களுக்கு அனுப்ப முடியும். நம்ம எல்லா விதமான ஆப்ஷன்ஸையும் பயன்படுத்த முடியும். அதனால ஃபுல் டிரான்சாக்ஷன் ரைட்ஸ் அப்படின்றது செலக்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த கோடு, உங்கள் கண்ணுக்கு தெரியுற இந்த கோடு எந்த கோடாக இருக்கோ அந்த கோடை இங்கே டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறோம். உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று இப்போ வந்திருக்கும். அந்த ஓடிபியில் இருக்கிற பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்கணும். இப்போ உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கா, இல்லைன்னா உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஏடிஎம் கார்டு இருந்தால் நாமளே ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம பிரான்ச்சுக்கு தான் போகணும் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு. ஏடிஎம் கார்டு இருக்கிறதுனால நம்ம ஏடிஎம் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுக்கலாம். ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். கார்டு நம்பர், நம்ம ஏடிஎம் கார்டு முன்னாடி பார்க்குற அந்த நம்பர் இங்கே பாருங்கள், ஏடிஎம் கார்டு நம்பர், அது வேலிடேஷன் எவ்வளோ நாள் இருக்குது அந்த வேலிடேஷன் அந்த கார்டுலேயே இருக்கும். எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு இருக்கும். அந்த எக்ஸ்பைரி டேட்டை கொடுக்குறோம். கார்டு வந்து யார் பேரில் இருக்குது, அந்த கார்டு யார் பேரில் இருக்குது அப்படின்றத கொடுக்குறோம். நம்மளோட பாஸ்வேர்டு நம்மளோட பாஸ்வேர்டு, அந்த ஏடிஎம்க்கு யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டு என்னவோ அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே இங்கே பார்க்குற இந்த கோடை நீங்கள் டைப் பண்ணணும். இங்கே கீழே பார்க்குற இந்த கோடை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். பாருங்க, உங்கள் கார்டு எல்லாமே கரெக்டான ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கார்டுலேருந்து ₹1 வந்து இதுக்காக எடுத்துக்குவாங்க. இந்த ஆன்லைனில் நம்ம வந்து ஆன்லைனில் ₹1 வந்து பே பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ₹1 பே பண்ணியாச்சு. இப்போ டெம்பரரி யூசர் நேம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுடைய டெம்பரவரி யூசர் நேம்.
9203332 அப்படின்றத உங்க டெம்பரவரி யூசர் நேம். இதை நீங்க அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். நீங்க லாகின் பண்ணி உள்ள போயிட்டு இந்த யூசர் நேமை மாத்திக்க முடியும். நியூ பாஸ்வேர்டு என்டர் பண்றோம். கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டை திருப்பி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் என்டர் பண்றோம், சப்மிட் பண்றோம். சக்சஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் ஃபார் இன்டர்நெட் பேங்கிங். நீங்க சக்சஸ்ஃபுல்லா இன்டர்நெட் பேங்கிங் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு வருது. யூஸ் டெம்பரரி யூசர் நேம். இப்போதைக்கு நீங்க லாகின் பண்றதுக்கு டெம்பரரி யூசர் நேம் வச்சு லாகின் பண்ணணும். இப்போ டெம்பரரி யூசர் நேம் நம்ம கொடுத்த பாஸ்வேர்டு வச்சு நம்ம உள்ளார போகலாம். உள்ளார போயிட்டு நம்மளுடைய பாஸ்வேர்டை யூசர் நேமை நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்படி லாகின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் சேனல்ஸில் எந்த வீடியோ நியூவாக விடுறாங்களோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த வீடியோஸ் நியூவாக விடுறாங்களோ இங்க பாருங்க, இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை, இந்த சப்ஸ்கிரைப் லாகின் பண்ணிட்ட பிறகு இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்க பார்க்குற வீடியோ சம்பந்தப்பட்ட அந்த சேனல்ல புது வீடியோ எது விட்டாலும் உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன்ல காட்டிகிட்டே இருக்கும். உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன் யூடியூப், நீங்க எப்போ யூடியூபுக்குள்ள வந்தாலும் அந்த ஹோம் ஸ்க்ரீன்ல புதுசாக காட்டிகிட்டே இருக்கும். முதல்ல லாகின் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.